அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நாச்சாய் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நல்லாயிருக்கோம். இத்தனை நாளாக எங்கே சரியாக வீடியோ போட முடியலைங்க. என்னடா போன வாரம் எங்கள் ரிலேஷன் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. அங்கே போயிட்டோமா, மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. திடீர்னு ஹார்ட் அட்டாக் தான் அவங்களுக்கும். தம்பியோட மாமனார். அதுக்கப்புறம் ஒரு செய்தியும் கேள்விப்பட மனசு கஷ்டமாக தான் இருக்குது. வெயிலாக அல்லாஹ் வச்சு காப்பாற்ற அதுக்கு மேலே இருக்குது. மூணாவது என்னென்னா, பிள்ளைக்கு பரீட்சை நடக்குது. சின்ன பொண்ணுக்கு செமஸ்டர் நடக்குதுங்க. ஒரு மாதமாக டெஸ்ட்டும் செமஸ்டர் நடக்குது, ஒரு 10-15 நாளாக. அதனால் பெரிய படிப்பாக இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் வீடியோ போடுமா சொல்லுமான்னு சொல்கிறதுக்கு கூட வாய் வர மாட்டேங்குது. ஏன்னா அந்த அளவுக்கு பிள்ளை கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறா. நல்லா என் பிள்ளைக்கு நல்ல மார்க்கு கிடைக்கணும், அதில் ஆசையெல்லாம் நல்லா நிறைவேறணும்னு சொல்லிட்டு எல்லோரும், என் வீடியோ பார்க்குற எல்லாருமே என் பிள்ளைக்காண்டி துவா செய்யுங்க. அதனால் எனக்கு நான் ஒன்றும் சொல்ல முடியலை. எப்போ வீடியோ போடுறேன்னா நான் போடுறேங்க. பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட்டு தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டையும் ஆதரவையும் கொடுங்க. இப்போ இந்த காலையில் என்ன டிஃபன் செஞ்சேன்னு காலைல கிளம்பி அனுப்பி விட்டுற பிள்ளைய. இத்தனை நாள் ஆஃப் டே தான், இன்றைக்கி ஃபுல் டேண்டாங்க. சாப்பாடு கட்டி அவங்களுக்கு அனுப்பி விட்டுட்டேன். வெளியே போகிறதுக்கு பயமாக இருக்குது. ஒரு வாரமாக வச்சுருக்கேங்க கோதுமை அரைக்கிறதுக்கு. போய் அரைச்சிட்டு வரணும். வெளியே போனாவே வெயிலில் நினச்சாவே பயமாக இருக்குங்க. ஊற்றுது, வீட்டிலே அப்படி ஊற்றுதுங்க. கொஞ்சம் இந்த ஃபேனுக்கிட்ட நின்றால் கொஞ்சம் ஒரு மாதிரி. எப்பொழுது நினைக்க ஃபேன்லேயும் ஏசியில் நம்ம இருக்க முடியுமா? முடியாது. கொள்ளையிலே அதே தாண்டி வேலை பார்க்கணுமா இருக்குது. என்ன பண்ணுறது? அல்லா தான் எல்லோரையும் காப்பாற்றணும். அல்லா தான் எல்லாத்தையும் லேசாக்கி வைக்கணும். முந்தா நாள் வேறு வீட்டு கொல்லை பக்கம் இது வந்துருச்சா, பாம்பு வேறு வந்துருச்சு நைட்டு 11:30 மணிக்கு. அது வேறு எனக்கு ஒரு மனசுக்கு சொரண்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சின்ன தான் அப்புறம் கூப்பிட்டு எங்கள் வீட்டு பெரிய மாப்பிள்ளை கூப்பிட்டு அவங்க தான் அடித்து எடுத்துகிட்டு போனாங்க. வெயில் வேறு அதிகமாக இருக்குல்ல, பாவம் அதுவெல்லாம் எங்கே தான் போகும். நான் அது இருக்கிற இடத்துல வீட்டை கட்டிட்டு வந்திருக்கோம். அதுங்களும் பாவம் தானேங்க. சரி விடுங்க, எல்லாத்தையும் அல்லா காப்பாற்றுவோம். அல்லாட்ட நாட்டம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. இப்போ நான் காலையில் என்ன செஞ்ச டிஃபன் பார்த்தீங்கன்னா, பழைய சோறு நேற்று மத்தியானம் உள்ள சோத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேங்க. வச்சுட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு தேங்காய் பல்லு கீறி போட்டிருக்கேன். அதான் சாப்பிட போகிறேன். அதுக்கப்புறம் இது காலையில் பிள்ளைக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு அதை தாளித்து பெரட்டி கொடுத்தேன். கீரை சாரை தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அவங்க. அதை வச்சுக்கிட்டேன் தொட்டுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் முட்டை வச்சேன். அந்த பொண்ணு சாப்பிடல. எனக்கு ஒரு முட்டை, அவளுக்கு ஒரு முட்டை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொய்யாப்பழம் இருந்துச்சு, அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். உளதையும் உடனே நான் சாப்பிட போகிறதில்ல, கொஞ்சம் லேட்டாக சாப்பிடுன்னு வச்சுங்களேன். இதான் இந்த மாதிரி வெயிலுக்கு பழையது. இந்த மாதிரி எந்த அளவுக்கு நான் எப்போவுமே இந்த எங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் நான் ஃப்ரிட்ஜில் உள்ள தண்ணி எதுவுமே வைக்க மாட்டோம். 320 நாளும் வெந்நீர் தான். அதை நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி தான் நாங்கள் குடிப்போம். அப்படியே ஜூஸ் குடிக்கிறேன்டா கடையில் பாட்டில் ஜூஸ் எதுவும் வாங்கி குடிக்க மாட்டோம். ஃப்ரெஷ்ஷாக பழத்தை ஜூஸ் போட்டு குடிச்சிடுவோம். மற்றபடி ஏன்டா இந்த மாதிரி வெயிலெலாம் ஜூஸு ஐஸ்லாம் குடிச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ தான் ஓவராக சளி பிடிக்கும், ஜுரம் எல்லாமே வரும். அதுவும் ஹீட்டு தானே, எல்லாமே ஹீட்டு தானேங்க. அதனால் நான் ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாம் வீட்டில் போட்டு தான் செஞ்சுக்குவோமா. ஐஸில் வச்சோன்னா நாங்கள் குடிக்க மாட்டோம். முடிஞ்ச அளவு நாங்கள் ஐஸ் தண்ணி கூட யூஸ்